வணக்கம். இப்போ விஜய் வந்து தாவேகா கட்சி தலைவர் எங்கே மீட்டிங் இன்றைக்கி போடுறாங்கன்னா வேலூரில் போடுறாங்க. வேலூர் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்குது. பயங்கரமாக கூட்டம் கூடி இருக்குது. அவர் என்ன ஒரு கதை சொல்கிறாருன்னு பார்த்தோம்னா, ஒரு சின்ன பையன் வந்தானா, ஒரு சின்ன பையன்தான் அந்த மாட்டை போய் அடக்குறானா. அந்த மாடு வந்து சின்ன பையனுக்கெல்லாம் அடங்கிடும். ஏன்னா டேவிட் கோலியாத்துன்னு சொல்லி பைபிளில் ஒரு கதை வரும். அதில் ஒரு சின்ன பையன்தான் கோலியாத்தில் கவன் விட்டு கல்லை விட்டு எரிஞ்சு அவன் நெத்தியில் விழுந்து அவன் கீழே சாஞ்சிடுவான்றத கதை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இவர் என்னமோ ஒரு சின்ன பையனா, இவர் என்ன சின்ன பையனா, 50 வயசை தாண்டினவர் சின்ன பையன் சொல்லலாமா? ஒரு ஒரு அனுபவம் இல்லாதது என்னமாவது சொல்லியிருந்தா கூட நம்மளும் நம்பிக்கிறலாம். ஒரு பழக்கம் இல்லாதவன், ஒரு அனுபவம் இல்லாத ஒருத்தன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஒரு சின்ன பையன் போய் அந்த மாட்டை அடக்கிறான்னா எப்படி அடக்கிறான்னா, 2 பாக்கெட்டுக்குள்ளேயும் புல்லை வச்சு எடுத்து கொடுக்குறாங்களாம். 2 பாக்கெட்டில் எப்படி புல் வைக்க முடியும்? பாக்கெட்டுன்னா அவ்வளோ பெருசாக சாக்கு மூட்டை தண்டியாக இருந்துச்சு பாக்கெட்டு. புல்லை எடுத்து கொடுத்தோன்னே மாடு சாப்பிட்டு பேசாமல் அடங்கி போக. அது என்ன மாடு? அது என்ன பூம்பூ மாடா இல்லை என்ன மாடு? ஜல்லிக்கட்டு மாடு, வீரமான மாடாக இருந்தால் நிச்சயமாக அப்படி செஞ்சுருக்காது. அது முருன்னு முட்டுறதுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே கொடுக்குற புல் கட்டெல்லாம் அதுக்கு பத்தாது, புல்லெல்லாம் பத்தாது. புல் கட்டாக போடணும். கட்டாக போட்டிருந்தா தான் அந்த மாடு அமைதியாக சாப்பிட்டு இப்போ யாரையும் பயமுறுத்தாமல் இருந்திருக்கோம். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, ஒரு சின்ன பையன் போய் அந்த மாட்டை 2 பாக்கெட்லேருந்து புல்லுக்கட்டை புல் எடுத்து கொடுக்குறாராம். எடுத்து கொடுத்தோடனே அந்த மாடு மயங்கிருமா? அந்த புல்லுக்கெல்லாமா மயங்கிரும்? நீங்கள் சொல்கிற உதாரணமும் சரியில்லை, நீங்கள் சொன்ன கதையும் சரியில்லை. கதை சொல்லி கொடுத்தாங்கல்ல, அவங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒரு சின்ன பையன் நீ ஏன் சொல்லணும்? நீ 50 வயசை கடந்தவர் தான், ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கார். இவர் போய் இப்படி கேவலமான ஒரு கதையை சொல்லுவாருன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. என்னதான் பேச போகிறாருன்னு ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருந்தா இவர் மாட்டு கதையை சொல்கிறாரு. மாட்டை போய் ஒரு சின்ன பையன் முட்டொன்று புல்லை கொடுத்து, அப்போ ஏமாத்துறதுக்கு தான் வர்றீங்களா? அந்த மாட்டை புல்லை கொடுத்து ஏமாத்துறது மாதிரி மக்களுக்கு உங்கள் நடிப்பு, உங்கள் படம், உங்கள் சினிமாவை காட்டி டான்ஸ் ஆடி ஏமாற்ற பார்க்குறதுக்கு மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா அந்த புல் விஷயத்துலேயே தெரியுது. மாட்டுக்கே, அவ்வளோ பெரிய மாட்டுக்கே, வீரமான மாட்டுக்கே, ஜல்லிக்கட்டை எதிர்கொள்கிற மாட்டுக்கே புல்லை கொடுத்து நீங்கள் ஏமாத்துறீங்கன்னா அப்புறம் மக்களுக்கு என்ன கொடுப்பீங்க? இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.